விருச்சிக ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது? இனி காலம் எப்படி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும்? கிரக நிலவரம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கோவக்காரர்களைப் போலவே இருப்பீங்க. உங்களுக்குள்ள கோவம்லாம் கிடையாது. ஏன்னா பிரச்சனை அதிகம்ன்னும் பொழுது, உங்கள் முகத்துல ஒரு சோர்வு, ஒரு கவலை இது வந்து அவங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்க கோவமா இருக்கா மாதிரியோ, கடுகடுன்னு இருக்கா மாதிரியும் நெனச்சுக்குவாங்க. ஆனா அதோட வலிய நீங்க மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வலிகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததுனால தான் விருச்சிக ராசிக்காரர்களை எல்லோரும் என்ன சொல்றாங்க, கோவக்காரர்கள், ரொம்ப கோவப்படுவாங்க. இவங்க கிட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க. உண்மையிலேயே நெறைய ஏமாற்றத்தை சந்திச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள். நெறைய இடத்துல தோத்துருப்பாங்க. அவங்களுக்கே புரியாம நெறைய இடத்துல தோத்துட்டு, நெறைய இடத்துல கஷ்டப்பட்டுட்டு, நெறைய இடத்துல அவமானத்த சந்திச்சதுனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. இத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களைப் போல ஒரு தங்கமான மனசுக்காரர்கள் யாருமே இல்லன்னு தெரியும். நிறைய காலகட்டங்களை இவங்க வீணாக்கிட்டாங்க. நெறைய பேர் பேச்ச கேட்டுட்டு, நம்பி யாரெல்லாம் நம்பக்கூடாதோ அவங்கள நம்பி பேச்ச கேட்டு நெறைய இடத்துல வீணா போயிருக்காங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னமும் இந்த சூழ்நிலையிலயும் நெறைய பாவப்பட்ட ஜென்மங்களாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்ல குணம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏமாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க நல்லா ஏமாறுவாங்கன்ட்டு. ஆனா இது வந்து இவங்க மத்தவங்களுக்கு புரியாதனால தவறான ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கறது. இதெல்லாம் வந்து விருச்சிகத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப வந்து சரியில்லங்க. அப்படிலாம் கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப எளிமையானவங்க. ரொம்ப நல்ல குணம். அடுத்தவங்க வாழணும்னு நினைப்பாங்க. நம்மளைப் போலத்தான் மத்தவங்களும் நினைப்பாங்க. நமக்கு எப்படி வலிக்குதோ அப்படிதான் மத்தவங்களுக்கு வலிக்குதுன்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தாங்க அவங்க. இதுவரை கடந்து வந்த பாதைகள்லாம் போயிட்டு போகுதுங்க. கஷ்டமான பாதை தான். நெறைய அவமானம் தான், கஷ்டம் தான், வலி தான். பரவால்ல போயிட்டு போகுது. அதையே நெனச்சுக்கிட்டு இருந்தா இருக்கக்கூடிய காலங்கள் நமக்கான காலத்த நம்ம வாழணும் இல்லையா? அத நெனச்சு பாருங்க. எதிர்காலத்த நாம நினைக்கணும். எப்பயுமே பின்னோக்கி நம்ம பார்க்கறது வாழ்க்கையில முன்னேற்றமே அடைய முடியாது. முன்னோக்கி பாருங்க. முன்னேற்றம் ஏற்படும், வெற்றி ஏற்படும். நமக்கான வாழ்க்கை எதுன்னு நமக்கு புரியும். நாம யாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தகுதி? நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால எளிதில வெளிய வந்துடலாங்க. அது தெரியாம தானே இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும், ஆலோசனை சொல்லவும் சரியான ஆட்கள் இல்லாத ஒரே காரணத்தால இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கீழ விழுந்த என்னை யாருமே தூக்கி விடல. தூக்கி விடலனாலும் பரவால்ல, என்னை பத்தி அசிங்கமா பேசுறாங்க, என்னை பத்தி ஏளனமா பேசுறாங்க, என்னை பத்தி புரளி பேசுறாங்கன்னு நெனைக்கிறீங்க. பேசுறவங்க பேசதாங்க செய்வாங்க. எல்லா வாய்க்கெல்லாம் நம்ம பூட்டு போட முடியாது. நாம வேணா நம்ம காத மூடிக்கலாம். நம்மளோட அறிவு கண்ண திறந்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். அவங்க பேசுறது அவங்க வாயி. அதுக்கான பலன அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. அனுபவிச்சுட்டு போட்டும். எப்பயும் விருச்சிக ராசிக்காரர்கள நிந்திப்பவர்கள் சரியான ஆட்களே இல்லங்க. அவங்களுக்கான பலனை இறைவன் குடுப்பான். அத நெனச்சுக்கிட்டு நம்ம பேசணும். இல்லையா? விருச்சிக ராசிக்காரர் உங்களுக்கும் அதே தான் சொல்றேன். உங்கள யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட சண்டைக்கோ, இல்ல அவங்க கிட்ட வீணா கோவத்தையோ நீங்க ஏற்படுத்திக்க வேண்டாங்க. எல்லாத்தையும் இறைவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இவ்ளோ நல்ல குணம் படைத்த உங்களுக்கே இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னா, அத மாரி ஆட்களுக்கெல்லாம் எவ்ளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு நீங்க நெனச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுட்டு உங்க வேலைய நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு எனக்கே இந்த பிரச்சனை, நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்கல. எனக்கே இவ்ளோ பெரிய தண்டனை பொழுது அவங்களுக்கு எவ்ளோ பெரிய தண்டனைன்னு மட்டும் யோசிங்க. அதுதான் இறைவன் குடுக்கறது. எப்பயும் காலம் ஒருவருக்கு தண்டனை குடுக்கும் பொழுது, அது யாராலயும் சரி பண்ணவே முடியாத மாரி குடுத்துரும். அதனால, நீங்க உங்க வேலையில மட்டும் சிந்தனைய வைங்க. உங்க கவனத்த வைங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படியான காலமா இருக்குன்னு பாருங்க. அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க. ஏற்கனவே நடந்தா மாதிரி எந்தவித சூழ்ச்சியும் இல்லாமல், எந்த சூழ்ச்சி வலையிலும் சிக்காமல் தப்பிச்சு நீங்க வாழறதுக்கு முயற்சி பண்ணாலே போதுங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போங்க. செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது, எப்பயுமே ஒரு நல்ல பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்க எப்படியோ ஒரு விதமா நீங்க இடம் வாங்கியிருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், வித்து இருக்கலாம், நஷ்டப்பட்டுருக்கலாம். இத மாதிரியான சூழ்நிலை அமைப்புகளை செவ்வாய் கிரகம் எப்பயும் உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். இனி வாங்க முடியாதுன்னும் கிடையாது. எப்பயும் நீங்க வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இடத்த வாங்கிட்டு இருப்பீங்க, இடத்த வித்துக்கிட்டு இருப்பீங்க. இத மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் அதுவும் இப்ப உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நெறைய மாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்குறார். ரத்த உறவுகளால் இவ்வளோ நாள் பிரச்சனையிலே இருந்திருப்பீங்க. ஏன்னே தெரியாது. நீங்க அமைதியா போனாலும், உங்க கூட பிறந்தவங்களோ, இல்ல உங்க சித்தப்பா பிள்ளைங்க, பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்கலாம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு தொல்ல குடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அதற்கான மாற்றம் வருதுங்க. பெரிய அளவுக்கு அவங்க இனிமே உங்களுக்கு தொல்ல குடுக்க மாட்டாங்க. முடிந்த வரைக்கும் விலகி போவாங்க. இல்லையா உங்க கூட சேர்ந்து அனுசரிச்சு வாழணுன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வருவாங்க. பார்த்துக்கலாம். அதேபோல பூர்வீக சொத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு இப்ப பிரிக்கிறாங்க, பங்கு பிரிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, கரெக்ட்டா கேட்டு வாங்கிக்கணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல நியாயமானது உங்களுக்கு கிடைக்கும். அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. அப்படி இல்ல அப்படின்னா, சிறிது காலம் அவங்கள வந்து அமைதியா இருக்க சொல்லுங்க. மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். கவலைப்படாதீங்க. இதனால தேவையில்லாத வம்பு, வழக்கு மட்டும் ஏற்படுத்திக்காம இருந்தீங்கன்னா போதும். அதேபோல உங்களுக்கு புதனும் நல்ல இடத்துல இருக்குதுங்க. புதன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது, உங்கள் மனச விட மூளைய நல்லா தெளிவாக்கி விடுறார். புதன் பகவான் உங்களுக்கு மூளை அறிவ வந்து தெளிவுபடுத்துறார். குழம்பாதீங்க, தெளிவா இருங்க. எத செய்தால் நல்லது, எத செய்யக்கூடாது, யாரெல்லாம் உங்களுக்கு தேவை, தேவையில்லன்றத இப்ப தெளிவா சொல்லிக் குடுத்துருவார். புதனால் உங்களுக்கு
அறிவு ஏற்படும், தெளிவு ஏற்படும், சிந்தனை மாற்றம் ஏற்படும். இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்த நீங்கள் இப்போ ஒரு நல்ல ட்ராக் மாற்றி கொடுப்பார். இதெல்லாம் செய், இப்போ நல்லா இருக்கலாம், ஏன் இன்னும் நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கன்றான் போல உங்களுக்கான வாய்ப்புகளை அவர் அள்ளி கொடுக்குறாருங்க. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா புத்திசாலித்தனத்தால் உங்களால் எல்லாத்தையும் வென்ற முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்போ புத்திசாலித்தனம் அதிகமாக ஏற்படும். பிரச்சனையே இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி பேசலாம். இப்போ கடன் வாங்கியிருப்பீங்க, அதை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் முடிப்பீங்க. அதே போல் அவங்க கேட்குறவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இப்போ அழகாக பதில் சொல்லுவீங்க, என்னால் உங்களுக்கு கொடுத்துட முடியும், இத்தனைக்குள்ளே கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே சரியாக அமுச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அதை மேற்கொண்டு பிரச்சனையாக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க. இவ்வளவு நாளாக ஒரு மாதிரி கவலையிலையும் கஷ்டத்துலையும் இருந்த உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சிந்தனை தெளிவு கிடைச்சாலே போதும், தைரியம் வந்துடும், மனோதைரியம் ஏற்படும். பார்த்துக்குவேன், என்னால் எல்லாம் முடியுன்ற எண்ணத்துக்கு உங்களுக்கு இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரியாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது, சரியாகவும் இருக்குது. இது 2ஆம் கட்ட நிலைமையில் இருக்குது சூரியன். இதை நீங்கள் பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் பேர் புகழை கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் உங்கள் பேரில் பழி வர்றதோ இல்லை தேவையில்லாத செயல்களை நீங்கள் ஈடுபட்டிருந்தாலோ அது இப்போ தெரிய வந்துடும். அதனால் முடிந்த வரைக்கும் எந்த செய்தாலும் சரியாக செய்யுங்க. எல்லாத்துக்கும் குறை பேசுறதுக்கு ஆள் இருப்பாங்க. நீங்கள் எது செய்தாலும் குறை பேச ஆட்கள் இப்போ வருவாங்க. அதையே கண்டுக்காமல் போயிட்டே இருங்க. நீங்கள் பண்ணுறது சரிதான் நினச்சிக்கிட்டு போங்க. சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. காது கொடுத்து கேட்காதீங்க. குறை சொல்லி உங்களை மேலே வளர்ச்சி அடைய விடாமல் பார்க்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. பொறாமல் இருக்க தான் செய்யுது சில இடத்துல. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாம தான் நம்மளை சரி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சரி பண்ணுன்றது நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம சரியாக வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். குலதெய்வ வழிபாடை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, மாற்றம் ஏற்பட்டுடுங்க. கால நிலவரத்துக்கு ஏற்றாற்போல் உங்கள் நிலவரமும் மாறிடும், பிரச்சனை இல்லை. சூரியன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை. ஆனால் பொருளாதார வரவு ஏற்படுத்தி விடுறார். உங்களுக்கு பொருளாதார தடையை நீக்கி விடுறார். இவ்வளோ நாளாக பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்திருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணமே உங்களுக்கு வராமல் அவ்வளோ தவிச்சிருப்பீங்க. இப்போ அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. முடிந்த வரைக்கும் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வீண் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. தேவையில்லாதவர்களுடன் பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சரியில்லாத பொழுது யாரோ எப்படியோ நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வருவாங்க. சூரியன் சரியாக இருந்தால் நமக்கு நல்ல வழி அமைப்பு ஏற்படும். இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவையில்லாதவர்களுடன் நட்பு ஏற்படுறது, தேவையில்லாதவர்களுடன் பேசுறது, அவங்கக்கிட்ட நம்மளோட வீட்டு ரகசியத்தையோ குடும்ப ரகசியத்தையோ சொல்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. இதனால் பேர் புகழ் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப பேரே கெடுக்கிற அளவுக்கு ஆகிடும். அதெல்லாம் தடுத்துருங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. வாழ்க்கையே உங்களுக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். குரு உங்களுக்கு ஒரு அமைப்பான இடத்துக்கு வராரு. இருந்தாலும் சூழ்நிலை கொஞ்சம் அப்படியே இப்படி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. குரு உங்களுக்கு நல்ல இடத்துலையும் இருக்காரு, சுத்தமாக நல்லா இல்லாத இடத்துலையும் இருக்காருன்னு சொல்ல முடியாமல் ஓரளவுக்கு நல்ல பலனை தரார், சுமாரான பலனை தராரு. இதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தொழில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். இவ்வளோ நாளாக பொருளாதாரம் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் பொழுது பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க, வளர்ச்சி ஏற்படும். ஓரளவுக்கு பள்ளத்துக்கு போக மாட்டீங்க, மேலே உச்சாணி கொம்பிக்கும் போக மாட்டீங்க. நிதானமாக ஓரளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ணுறது இல்லை தொழிலை ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்படியே நிலச்சி போயிட்டே இருக்கும். இதுவும் ஒரு நல்ல அமைப்புங்க. இதை மாதிரி போயிட்டே இருந்தால் ஒரு நாள் ஏறுமுகம் வந்துடும். கீழே விழுந்துட்டா மட்டும்தான் நமக்கு கஷ்டம் ஏற்படும். அதனால் இப்போ குரு பகவானால் உங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல பலனை தராரு. அதே போல் யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்ய சொல்லாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். யாரையும் நம்பி தராதிங்க. இல்லைங்க நான் வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும் பொழுது அவங்கள நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா அவங்க ஏதாவது தவறுதல் பண்ணிட்டா உங்கள் பேரில் பழி வந்துடும். பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் தொழில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது, சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேரை கெடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். அதே போல் வேலையை தாண்டி வேறு எந்த விதத்துலையும் சிந்தனையை செலுத்தாதீங்க. உங்கள் ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்த எந்த விதத்துக்கும் நீங்கள் யாருக்கும் ஆலோசனையோ அட்வைஸோ பண்ணுறதுக்கு வச்சுக்காதீங்க. அது உங்கள் பேரையும் கெடுத்துரும். இந்த இடத்துல சூழ்நிலை மாறிடும். வேலை தொழில் செய்யக்கூடிய இடத்த மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அப்படி தான் இருக்குது உங்கள் கிரகங்கள் நிலவரம். குடும்பம் வரைக்கும் வந்துடும் அந்த பிரச்சனை. தேவையில்லாத வம்பு வழக்கு வரும். எதுக்கு அப்படி வீண் பழியோ வம்பு வழக்கோ தேவையில்லை. இப்போ வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மேற்கொண்டு பிரச்சனைகளை வளர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுனால திருமணம் யோகமும் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க. வரன் தேடுறவங்க தேடிக்கிட்டே இருக்கலாம். சரியான அமைப்பு இருக்கா அப்படின்னு ஆலோசனை மட்டும் பண்ணுங்கள். கரெக்டான குடும்பமா நல்ல குடும்பமானு பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா குரு பூரண முழுமையாக சூப்பராக இருக்கான்னு சொல்ல முடியல. இப்போ திருமண பாக்கியம் உண்டாகும். ஆனால் வரனை சரியாக தேடுறது உங்கள் கையில் இருக்குது. எல்லாத்தையும் விசாரிங்க, தெளிவாக விசாரிங்க. சரியான குடும்பமாக நமக்கு சரிப்பட்டு வருமானு விசாரிச்சுட்டு நீங்கள் திருமணத்தை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, சரியாக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக படிப்பு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி தான் செய்யணும். ப்ராக்டிஸ் எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
கவனமாக இருக்கணும். அப்படின்னா வெற்றி அடைஞ்சிடலாம். இல்லையா மசமசன்னு ஆகிடும், மந்த நிலைமைக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாதீங்க. நீங்களே உங்களை வந்து படிக்கணுன்ற ஆர்வத்தை, மோட்டிவேஷனை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வேறு வழியே கிடையாது. நீங்களே சொல்லிக்கணும், நான் படிக்கணும் சரியாயிடணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா மாற்றம் ஏற்பட்டுடும். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முயற்சி மட்டும் எப்பயும் கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்காருங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறார். வரவு இருக்குது, பொருளாதார வரவு இருக்குது. அதே போல் இழப்பு இல்லை, பொருளாதார இழப்பு ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறார். இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டா கூட போதும். சுக்கிரன் உங்களுக்கு அம்சமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் எப்படி வருதோ அதே அளவுக்கு போகாத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். கூட இருக்கவங்க கிட்ட எந்தவித ரகசியத்தையும் பகிர்ந்துக்காதீங்க. அது பொருளாதார விஷயத்தை மட்டும் எந்த காலத்திலையும் பகிர்ந்துக்காமல் இருந்துட்டிங்கன்னா காலத்துக்கும் நட்பு நீடிக்கும், உறவு நீடிக்கும். உங்களுக்கு வீண் விரயமும் ஆகாமல் தவிர்த்துக்கலாம். இங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எந்தவித தகவலையும் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கான சரியான அமைப்பு. தேவையில்லாததை பேசாதீங்க. ஃபஸ்ட்டு தேவையானதை மட்டும் பேசுங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. எவ்வளவு பேசணுமோ அந்த அளவோடு நிறுத்திக்கிறது நல்லது. காலத்துக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் தொடரணும்னு நினச்சிங்கன்னா ஓவராக ஏறி விழவேணாம், ஓவராக சண்டையே போட்டுக்கணும். நிதானமாக போயிட்டே இருக்கணும். இதை நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா இப்போ தப்பிச்சுக்கலாம். ஏன்னா குரு பகவானால் பொருளாதாரமும் உங்களுக்கு ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. சுக்கிர பகவானால் பொருளாதாரம் வர வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தேவையில்லாதவர்களை உள்ளே சேர்த்திங்கன்னா ஏதாவது விரயம் ஆயிடுச்சுன்னா காலத்துக்கும் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அதனால தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்க. சனி பகவானால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்பட போகுது. இவ்வளவு நாள் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் குறையுங்க. பிரச்சனையாக இருந்திருக்கும், கவலையாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவையில்லாத வம்பு வழக்கு, வீண் விவாதங்கள், கெட்ட பேர், அவமானம், நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை, இது எல்லாத்தையும் சகிச்சு வந்துட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு சனி பகவான் வந்துட்டார். காலத்தால் எல்லாமே சரியாயிடுங்க, கவலைப்படாதீங்க. காலத்தால் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார். அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க. என்ன கொஞ்சம் கவனமாக, பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சனி பகவானால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது, உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படுது, மனக்கவலைகள் தீர வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே செய்யலாம். நிதானமாக செய்யணும். ஆனால் எடுத்தங்கவுத்துன்னு எதையும் செஞ்சிடாதீங்க. செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தெளிவாக உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்ன செய்யணும், ஏது செய்யணும், அதை பற்றி என்ன அனுபவம் இருக்குதுன்னு தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா வெற்றி அடையலாம். இல்லையா அமைதியாக என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாமல் புதுசாக ஏதோ செய்கிறேன், யார் பேச்சை கேட்டு செய்கிறேன்னு எங்கேயாவது இறங்குனீங்கன்னா ஒன்றும் நிற்காது. நீங்கள் நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க, ஆனால் எனக்கு எதுவுமே இல்லையேன்னும் பொழுது யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. நீங்கள் நல்லாவே இருந்தாலும், எல்லா கிரகங்களும் நல்லாவே இருந்தாலும் நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் தெளிவாக செயல்பட்டுக்கோங்க. அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கு இப்போ அதெல்லாம் சரியாகுங்க. எப்பயும் ஒரு நுரையீரல் பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நெஞ்சு வலிக்கிறது, ஏதோ ஒரு இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ அதெல்லாம் சரியாகும். தேக ஆரோக்கியம் ஏற்படும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரொம்ப ஓவராக சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க, கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க. நல்ல பலனை கொடுக்குறார். ராகு உங்களுக்கு தைரியத்தையும் பொருளாதார வரவையும் ஏற்படுத்தி கொடுக்குறார். இதுவே உங்களுக்கு பெரிய மாற்றம். எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது பாருங்கள். இதையெல்லாம் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது ஓரளவுக்கு உங்களுக்கு பகையவர்களை தடுக்கிறார். கேதுவால் இனி புதுசாக பகை உருவாகாது. இருக்கிற பகையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நிதானமாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். இதை நீங்கள் பயன்படுத்திக்கினா போதுங்க. பேச்சுவார்த்தைன்னு வரும்பொழுது நிதானத்தை கடைப்பிடிங்க. ரொம்ப நிதானமாக பேசுங்க. இல்லையா உங்களால் பேச முடியாத இடத்துல உறவினர்களை வச்சு, உங்கள் குடும்ப உறவினர்கள் மற்றவங்களெல்லாம் வச்சு பேசுனீங்கன்னா பிரச்சனை தாங்க உங்களுக்கு. உங்களுக்கு நம்பிக்கையானவங்க, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், தாய் தகப்பன், மாமனார் மாமியார், இவங்களை வச்சு பேசிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை வராமல் தடுத்துருவாங்க. மற்ற உறவுகளை நீங்கள் உள்ளே சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, மற்றவங்க ஒன்று செஞ்சு வச்சுட்டு காலத்துக்கு அந்த பிரச்சனை தீராமையே போயிடும். நம்ம தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கு அந்த பிரச்சனை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் பேசுங்க. பேச முடியாத இடத்துல குடும்ப உறுப்பினர்களை வச்சு நிதானமாக பேசி பாருங்கள், முடிவுக்கே வந்துடும். அன்றைய தினமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு. அதை மட்டும் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் தேவையில்லை. திங்கக்கிழமையில் பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. அதே போல் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ முருகன் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு முருகனால் நிறைய பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அதனால் முருகனை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சிவன் வழிபாடு செய்யுங்க. அப்படியே பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. எப்போ டைம் கிடைக்குதோ செய்யுங்க. என்னால் தொடர்ந்து செய்ய முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? எப்போ நேரம் கிடைக்குதோ பண்ணுங்கள். இறைவனுக்கு தெரியும் நீங்கள் வீணாக அதை செய்யலை, ஏதோ உங்களுக்கு வேலை இருக்குது. அதெல்லாம் வேலையும் தெய்வமும் ஒன்று தான். அதை செய்யும் பொழுது கடவுளுக்கு உங்களை புரிஞ்சுக்குவார். எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் போய் இறைவனை நினச்சி பாருங்கள். அப்போ நினைப்பார் இறைவன், எவ்வளோ வேலையிலும் என்னையே நினச்சி பார்க்குறான் பார்த்தியா இந்த ஆள் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெரும்பாலும் நீங்கள்
சில விஷயங்களுக்காக வந்து ரொம்ப மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. மௌனமாகவே இருக்கக்கூடியவர்களாக விருச்சிக ராசி இருப்பாங்க. வெளிய தெரியாது. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, இவங்க வெளிய பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, எப்பயும் கோவமா, டென்ஷனா தான் இருப்பாங்கன்னு. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுல எவ்வளவு வலிகளை நீங்க சுமந்துகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்றது, உங்களுக்கு மட்டும், உங்க ஆழ் மனதுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா வெளிய இருந்து பார்க்குறவங்க உங்கள வேறு விதமா பேச செய்வாங்க. அதையும் நீங்க பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. எடுத்துக்கவும் மாட்டீங்க. இது நாள் வரைக்கும் அத மாதிரி யாரையும், என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது நீங்க. அதுல உறுதியானவர்கள் நீங்க. விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் பல முறை கீழ விழுந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு கஷ்டம். எதை எடுத்தாலும் உங்கள் மீது தேவையில்லாத வீண் பழி, வீண் சந்தேகம் இதெல்லாம் வந்திருக்கும். கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லார் மூலமாகவும் நெறைய பிரச்சனைகளை, கஷ்டங்களை சுமந்துக்கீங்க. ஆனா, நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் தாங்க மனசுல வச்சுக்கணும். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் நான் எந்திரிச்சு நிப்பேங்கிற வைராக்கியம் உங்கள் மனதிற்கு இயல்பாகவே இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கையின் தத்துவமே முதல்ல கேட்டா. விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படித்தான். எத்தனை முறை கவலை, எத்தனை முறை அடி, எத்தனை முறை நமக்கு தேவையில்லாத வம்பு, வழக்கு, பொருளாதார இழப்பு, அதை எத்தனையும் தாங்கிக்கிட்டு இன்னைய வரைக்கும் உங்களை நீங்களாக நிரூபித்துக் கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு இப்ப நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அமைப்புல இருக்குதுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில மெதுவாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கு. கொஞ்சம் படிப்படியா ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும். ஆனா, அது உங்களுக்கு சின்னதா தோன்றா மாதிரி இருந்தாலும், அதுதாங்க உங்க வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கக்கூடியதா இருக்குது. நீங்க எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலைகளை முழுமையாக செய்ய முடியும். எத்தனையோ வேலைகளை எடுத்து அதெல்லாம் வந்து தள்ளி போயிருக்கும். சிலது வந்து தடைப்பட்டு போயிருக்கும். அது எல்லாம் மாறி உங்களுக்கு உரியதாக மாறக்கூடிய தருணங்கள் ஏற்படுது. சிலர் வந்து உங்க திறமையை மதிக்கக்கூடிய தருணங்கள்லாம் வருதுங்க. எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா, உங்க வேலைய அலட்சியப்படுத்துவாங்க. உங்களையே அலட்சியப்படுத்தியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் மனசுக்குள்ள எப்பயும் ஒரு பாரம் இருந்துட்டு இருந்தாலும், இப்ப எல்லாம் மாறக்கூடிய தருணங்கிறதுனால, நிச்சயமாக உங்களை மதிக்கக்கூடிய தருணம் ஏற்படுதுங்க. நீங்க உழைக்கிற இடத்துல உங்க பேர் நிச்சயமா மற்றவர்களுக்கு தெரியும். அதான் உண்மை. நீங்களே வேணாம் என் பேர சொல்ல வேணாம்னு நெனைச்சாலும், மத்தவங்க உங்கள பாராட்டக்கூடிய தருணங்கள் இப்ப இருக்குதுங்க. கிரக நிலையை பொறுத்த வரையிலும் இப்ப உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தருணங்கள் இருக்கு. செவ்வாய் உங்க அதிபதின்றதுனால, நீங்க வலிமையோடு இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. இப்ப எந்த செயல்ல நீங்க இறங்குனாலும், அந்த செயலானது வலிமையோடு, உங்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய தன்மையா இருக்குதுங்க. உழைப்புக்கேத்த ஒரு ஊதியம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற மரியாதை கிடைக்கும். உழைக்கிறதுக்கான அத்தனையும் உங்களுக்கு பக்கபலமாக மாறக்கூடிய தருணங்களாக இப்ப இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கு. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதா இருக்கு. சிலருக்கு தங்களின் முயற்சிகள் எல்லாம் சரியாக துவங்கக்கூடிய காலமா இருக்குங்க. நீங்க எதையாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தருணமாக இருக்கு. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக, மெதுவாக உங்களுக்கு காலம் நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி குடுக்குதுங்க. உங்களுடைய பொறுமை தாங்க உங்கள வளமாக மாத்தப் போகுது. பொறுமையா இருக்கணும். சும்மா கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, யாராவது ஏதாவது சொல்லிட்டா உங்களுக்கு அது வலிக்கிறது வேண்டாம். எவ்வளவோ தாங்கி வந்தாச்சு. இனி எதைக்கும் கவலைப்படாதீங்க. எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல பெரிய மாற்றங்கள் இருக்குங்கிறத உணர்வோட இருந்தீங்கன்னா, அமைதி ரொம்ப முக்கியங்க. ரொம்ப அமைதியா, பொறுமையா, நிதானமா இருந்து பாருங்க. உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, பண விஷயத்துல கொஞ்ச காலமாவே நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் தள்ளாடிக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். பணம் கரெக்ட்டா கைக்கு வரமாட்டேங்குதுங்க. என்னால முடியலங்க. செலவு மட்டும் முன்னாடி இருக்கு, வருமானம் இல்லாம இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்க மனச போட்டு காயப்படுத்தியிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அந்த காலகட்டம் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது சரியா சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க. நீங்க நிதானமா, அமைதியா இருந்தீங்கன்னா, உங்க பக்கம் பணவரவு ஏற்படக்கூடிய தருணங்கள் இருக்கு. வாய்ப்புகள் வரக்கூடிய காலமும் இதுதான். வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. புதிய மாறு வழிகள் இருக்கு. அதேபோல நிறைய நினைத்த காரியங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய தருணங்கிறதுனால, புதிய முயற்சிகள்ல இருந்து வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண வரவேணும் வேகமா வராது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வரா மாதிரி இருந்தாலும், அது நிரந்தரமானதாக இருக்கும். உங்களுக்கு உரியதாக இருக்கும். நீங்க எப்பயும் எடுக்க போகக்கூடிய நல்ல முடிவுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடியதா இருக்கும். பண விஷயத்துல இப்ப உங்களுக்கு சேமிப்பும் அமைப்பு கூட இருக்கு. இல்லங்க எனக்கு வரவே இல்லங்க. எங்கங்க எனக்கு சேமிக்க போறேன் நானு. கடன் அடைக்கிறதுக்கே முடியல. எனக்கு கை கெட்டினா வாய் கெட்டல, வாய் கெட்டினா கை கெட்டலன்ற மாரி என் நிலைமை போய்க்கிட்டு இருக்குங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தான் நான் சொல்றேன். கொஞ்சம் புத்திசாலித்தனமா கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்கு. கிரகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்புல இருக்கு. அதேபோல பிரபஞ்சமும் உங்களுக்கு சரியான அமைப்பை, வழிவகையை தேடி குடுக்குது. நீங்க அத சரியா அமைச்சுக்கணும்.
இன்னும் வரலை, எப்படி வரும், ஏன் வரும்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் மோல்டு பண்ணுங்க, தயார்படுத்திக்கோங்க. உங்களை சரியாக அமைச்சுக்கிறதுக்கான வழிவகையை தேடுங்க. நிச்சயமாக செலவுகளை முதல்ல குறைக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க. பணம் எவ்வளோ வந்தாலும் நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா அப்புறம் எப்படி கையில் தங்கும்? செலவு விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன் தேவையா இந்த செலவுங்கிறதுல முக்கியமாக இருக்கணும். மனசு எல்லாம் கேட்குங்க. நம்ம அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணுன்ட்டு. எதுவுமே இல்லாத பட்சத்தில் என்ன இருப்பீங்களோ அதே போல் வரும்பொழுதும் எதுவுமே இல்லைன்ட்டு பேசாமல் இருங்க. அந்த பையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தங்கும். வரும்பொழுதே செலவுக்கு முன்னாடி, பண வரவுக்கு முன்னாடி செலவை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா எவ்வளவு வந்தாலும் பத்தாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போல்லாம் நினைப்பீங்க அப்போல்லாம் என்னென்னா எவ்வளோ பணம் வந்தாலும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போமே, அதே போல் வந்தாலும் இப்போ செலவாயிடுமோன்ற பயமும் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு சம்பாதிங்க. உங்களுக்கு உரிய சேமிப்புக்கான காலங்கள் நிச்சயமாக வரக்கூடிய தருணங்களாக இப்போ இருக்குதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குணம் தான் வச்சுருப்பீங்க. எல்லாரோடைய சேர்ந்து உங்களால் மிங்கிள் ஆக முடியாது. தனிப்பட்ட முறையில் தான் அனைத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படுவீங்க. அதே போல் பேசுறது கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். அதிகமாக பேச மாட்டீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் நிறைய விஷயங்களை அவர்கள் சாதனையாக செய்வாங்க. செஞ்சு அதை சக்ஸஸ் கொண்டுட்டு வரணுன்ட்டு இது நாள் வரைக்கும் போராடி இருப்பீங்க. வெற்றி கிடைச்சதோ கிடைக்கலையோன்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் இனிமே வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படுதுங்க. இப்போ வாழ்க்கையில் உங்களை சோதித்த காலமெல்லாம் முடிஞ்சு இதுக்கு மேலே உங்களுக்கு சாதனை கொடுக்கக்கூடிய காலங்களாக உங்களுக்கு இருக்குது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தது எல்லாம் ஒரு நியாயமே இல்லை, எனக்கு அநியாயத்துக்குன்னு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நினச்ச உங்களுக்கு அது எல்லாம் மாறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. அந்த பிரச்சனையே உங்களுக்கு சாதனைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எல்லா விதத்திலும் மறுபிறவி எடுக்கக்கூடிய குணங்களாக இப்போ மாறுது. இந்த நேரம் உங்களை புதுசாக உருவாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்கள் மனசு, உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய செயல் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுமையாக இருக்கும். எல்லாத்தையும் புதுசாக செய்யக்கூடிய ஆட்களாக மாறுவீங்க. எல்லா இடத்திலும் மீண்டு எழுந்து நிற்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குங்க. சிலர் உங்களை தாழ்த்தி பார்த்துருக்கலாம். இதை நாள் வரைக்கும் உங்களை ரொம்ப மட்டமாக எடை போட்டு பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் உங்களை நம்பிக்கையோடு எழுந்திரிச்சு நிற்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது. நாம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு அவங்களுக்கே தோன்ற அளவுக்கு நீங்கள் சாதனையாளர்களாக மாறக்கூடிய தருணம் இருக்குது. திறமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அந்த திறமையை சரியாக வெளிக்கொண்டுட்டு வர்றது தாங்க உங்களுக்கு இப்போ எல்லா விதத்திலும் திறமையானவர்களாகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதை சரியாக அமைச்சுக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தெளிவாக படிப்பாங்க. சிந்தனையெல்லாம் தெளிவாக இருக்கும். அறிவுபூர்வமாக நிறைய செயல்கள் புதுமையாக செய்யக்கூடிய ஆற்றல்கள்லாம் இருக்குங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஏன் இன்னும் வெற்றியே கிடைக்கல, நான் ஏன் இன்னும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்ற கேள்விகள் உங்களுக்கு எந்திரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் சொல்லுது, இந்த பிரபஞ்சம் சொல்லுது, இறைவன் சொல்கிறாருங்க. இதெல்லாம் தாமதம் இல்லை, அது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக இருந்திருக்கு அப்படின்னு உங்களோட வாழ்க்கையின் உன்னதத்தை தெரிவிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க. அதனால் எதுக்கும் நீங்கள் மனசை தளர விடாதீங்க. தோற்று போயிட்டோன்ற எண்ணம் வரக்கூடாது. எப்பொழுதும் வெற்றியாளர்களாகவே இருக்கணும். ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதோ கொஞ்சம் பின்னாடி ஓடுறீங்க, அவ்வளோதான். இன்னும் அது முன்னாடி வேகமாக செயல்பட முடியாதுன்னு எந்த காலத்துலேயும் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் வேகமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கான வழிவகை ஏற்பட்டுடும். இன்னும் சொல்லப்போனாக்கா உங்கள் கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே உங்களால் நிறைய நன்மைகள்லாம் ஏற்படுங்க. உங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க, உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்களாம் இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. உங்கள் கூட உறவாக இருந்தவர்கள் கூட இப்போ ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. காரணம் என்னென்னா உங்களுடைய ஆற்றல் அவர்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அப்போ நீங்கள் யோசிங்க, நம்ம கூட இருந்தவங்களுக்கே நம்மளால் நல்லது நடக்கும்போது நம்மளுக்கே நடக்காதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க. உங்களால் எல்லாமே செஞ்சுக்க முடியுங்கிற ஆற்றல் எழும்பிடும். மற்றவங்களுக்கெல்லாம் 1000 விளக்கம் சொல்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான விளக்கம் தெரியாமல் அமைதியாக நின்றுறீங்க. இதுதான் ஒரு பிரச்சனையாக அதை எப்படி சரி பண்ணுங்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. உங்கள் பிரச்சனையை எடைய வச்சு வேறு யாரோ பிரச்சனையாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான விடையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் இந்த காலத்தை நீங்கள் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் உங்களுக்கான வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நம்பிக்கையான வாழ்க்கையும் இருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒருபோதும் பின்வாங்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பின்வாங்காதீங்க.